இந்த பொண்ணு நல்லா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவள் ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா நான் உன் கபோர்ட்குள்ளே தான் இருக்கேன்னு யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு யாருடா அதுன்னு கபோர்டு திறந்து பார்க்குறா. ஆனால் அங்கே யாரும் இல்லை, யாராச்சும் தப்பாக அமைச்சிருப்பாங்க. நாம தூங்கலான்னு தூங்குறா, மறுபடியும் மெசேஜ் வருது. யாருடா அது நம்ம கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணுறாங்கன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா நான் இப்போ உன் ஹாலில் தான் இருக்கேன்னு மெசேஜ் வருது. யாரு நீ, எதுக்கு என் ஹாலில் இருக்க, வெயிட் பண்ண, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறா. போலீஸ்க்கு கால் பண்ணேன்னா இந்த கேம் முடிஞ்சிடும், அப்புறம் நீயும் முடிஞ்சிருவ. போலீஸ் வரதுக்குள்ளே நான் உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு மெசேஜ் வர இந்த பொண்ணு இப்போ ஹாலில் வந்து பார்க்குறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதுக்கு பதிலாக நான் மாடியில் தான் இருக்கேன்னு மெசேஜ் வருது. இந்த கேமே எனக்கு வேணாம், நான் விளையாட வரலன்னு சொல்கிறான் இந்த பொண்ணு. ஒரு முறை கேம் ஆன் பண்ணிட்டா அதை ஆஃப் பண்ணவே முடியாது, நீ என்னை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த கேம் முடிவுக்கு வரும் அப்படின்னு மெசேஜ் வருது. வேற வழியே இல்லாமல் இப்போ இந்த பொண்ணு மாடியில் போய் பார்க்குறா. ஒவ்வொரு ரூமா தேடுறா. பின்னாடி யாரும் இருக்க மாதிரி இருக்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மான்ஸ்டர் அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. இந்த பொண்ணு பயந்து பேனு கத்துனா, நீ என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு, நீ போய் தூங்கு, கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும்னு சொல்ல இந்த பொண்ணு வந்து தூங்கிடுறா. ஆனால் அந்த உருவம் இந்த பொண்ணை போட்டு தள்ளிடுச்சு.